ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் போடுறோம். அந்த வீடியோ என்னென்னா காளான் சேமியா கிச்சடி. அது நல்லா மசாலா பொருட்கள் சேர்த்து நம்ம ஒரு டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக அது செய்யலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இது. அதனால் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதை நல்லா கொஞ்சம் அது நான் கொஞ்சம் தண்ணி கம்மியான அளவில் செய்ய போகிறேன். அது கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா இதுவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அளவை நான் சொல்கிறேன், அந்த அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு உள்ள சேமியா நம்ம இதை எடுத்துருக்குறோம். இது ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்குது. இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மிதமான சூட்டில் இதை நம்ம ஒரு லேசாக வறுத்துக்கலாம். இப்போ லேசாக வறுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மாதிரி செவந்து லைட்டாக 1-2 செவந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம இதை அரைக்கலாம். பாருங்க, போதும். இதை அப்படியே அரைக்கலாம். இப்படி 1-2 செவந்து வருது பாருங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1, இதை நல்லா வதக்கலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலை, வதங்கிடுச்சு. இப்போ இதில் 5 பீன்ஸு, ஒரு கேரட், இதை வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இந்த சீடை எடுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கம்மியாக இருக்குது, அதனால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கெட்டியாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். அரைக்கையில் தண்ணியாக இருக்குது, அதனால் நான் 2 ஸ்பூன், நீங்கள் 1 ஸ்பூன் போடுங்க போதும் கெட்டியாக. இப்போ இதோட நம்ம காளான் ஒரு 7 பீஸ் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த காளான் வேறு தண்ணி வரும், அதோடு சேர்ந்து எல்லாம் வெந்துடும். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வாசனை கம்ம கம்மன்னு இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க.
இப்போ 200 கிராமுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். அந்த 200 கிராம் இது ஒரு அளவு, இந்த டம்ளர் 200 கிராம், இதில் ஒரு டம்ளர், இன்னும் ஒரு அரை டம்ளர். நம்ம 300 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரோட அளவு 200 கிராமுக்கு நம்ம ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கிட்டா போதும். 300 கிராம் தண்ணி அளவு. நம்ம சால்ட் போட்டிருக்கோம், எப்படின்னு பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆயில் கொதிக்குது, தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த சேமியாவை இதில் நம்ம போட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மெதுவாக கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பு சிம்ல இருக்கட்டும். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதி வெந்துருச்சு. நீங்கள் இதில் நான் 300 கிராம் தண்ணி வச்சுருக்கேன், 300 மில்லி. உங்களுக்கு நான் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு பதம் 3/4 தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி வேணும்னாக்க 400 மில்லி தண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர். அது கொஞ்சம் பதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் ஈக்கியாக பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நீங்கள் நான் இப்போ ஊற்றிருக்கிறது 300 மில்லி. இதுவே இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி 400 மில்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பதமாக நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட விட்டு செஞ்சோம்னா. அதனால் நான் ஊற்றுனது 300 மில்லி. நீங்கள் வேணும்னா 400 மில்லி ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும். சாப்பிட பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக இருக்கும். இது இப்போ ஓரளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வாங்க, இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இப்போ இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம சேமியா கிச்சடி காளான் சேர்த்து காளான் கிச்சடியாக செஞ்சு வச்சுருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.